ஓம் சாந்தி 25/12/2023. இனிமையான குழந்தைகளே, பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை செய்யக்கூடியவராக உள்ளார். ஆகவே என்ன வழிகாட்டுதல் கிடைக்கிறதோ அதில் சாக்கு போக்கு சொல்லாமல் ஸ்ரீமத் படி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: தீவிரமான பக்தி மற்றும் தீவிரமான படிப்பு இரண்டிலும் என்ன பிராப்திகள் கிடைக்கிறது? அதில் என்ன வித்தியாசம் உள்ளது? பதில்: தீவிர பக்தியினால் காட்சிகள் கிடைக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் என்றால் அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சிகள் கிடைக்கும், நடனம் ஆடுவார்கள். ஆனால் அவர்கள் யாரும் வைகுண்டபுரி அல்லது ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு செல்வது இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தீவிரமான படிப்பை படிக்கிறீர்கள். இதன் மூலமாக உங்களின் அனைத்து மனவிருப்பங்களும் நிறைவேறுகின்றன. இந்த படிப்பினால்தான் நீங்கள் வைகுண்டபுரிக்கு செல்கிறீர்கள். பாடல்: இன்று இல்லையேல் நாளை இல்லை. ஓம் சாந்தி. வீட்டிற்கு செல்லுங்கள் என்று யார் கூறியது? யாருடைய பிள்ளைகளாவது கோபித்துக் கொண்டு சென்றுவிட்டால் அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவர்கள் ஏன் கோபித்துக் கொண்டு சென்றார்கள், இப்போது வீட்டுக்கு செல்லுங்கள் என்று கூறுவார்கள். இவ்வாறே எல்லையற்ற தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகிறார். அவர் தந்தையாகவும் தாத்தாவாகவும் இருக்கிறார், உலகியல் ரீதியாகவும் இருக்கிறார், ஆன்மீகமாகவும் இருக்கிறார். குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு செல்லுங்கள். இரவு முடிந்துவிட்டது, பகல் வரப்போகிறது என்று கூறுகிறார். இது ஞானத்தின் விஷயம் ஆகிறது. பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல் என யார் புரிய வைத்தார்கள்? பாபா வந்து பிரம்மா மற்றும் பிரம்மா குமாரிகளுக்கு புரிய வைக்கிறார். அரை கல்பம் இரவு, அதாவது தூய்மையற்ற ராவண ராஜ்யம் மற்றும் கீழான ராஜ்யம். ஏனென்றால் அசுர வழிபடி நடக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். ஸ்ரீமத் குப்தமானது. பாபா அவரே வருகிறார் என நாம் அறிகிறோம். அவருடைய ரூபம் தனி, ராவணனுடைய ரூபம் தனி. ராவணன் 5 விகாரங்களின் ரூபம். இப்பொழுது ராவண ராஜ்யம் அழியும், பிறகு ஈஸ்வரிய ராஜ்யம் உருவாகும், ராமராஜ்யம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? சீதையின் ராமரை ஜபிப்பது இல்லை. மாலையை உருட்டும் பொழுது ராம் ராம் என ஜபிக்கிறார்கள் அல்லவா? அந்த பரமாத்மாவை நினைவு செய்கிறார்கள். யார் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலோ அவரைதான் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ராமர் என்றால் கடவுள். மாலை உருட்டும் பொழுது வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள். அவர்களின் புத்தியில் வேறு எதுவும் வராது. இப்போது இரவு முடிவடைய போகிறது என பாபா புரிய வைக்கிறார். இது கர்மக்ஷேத்திரம், நாடக மேடை. இங்கேதான் ஆத்மாக்களாகிய நாம் ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து நடித்து கொண்டு இருக்கிறோம். 84 பிறவிகளின் வேடத்தை நடிக்க வேண்டும். பிறகு அதில் வர்ணங்களையும் காண்பிக்கிறார்கள். ஏனென்றால் 84 பிறவிகளின் கணக்கு வேண்டும் அல்லவா? எந்தெந்த பிறவியில், எந்த குலத்தில், எந்த வர்ணத்தில் வருகிறார்கள். ஆகவேதான் விராட ரூபத்தை காண்பிக்கிறார்கள். முதலில் பிராமணன். சத்தியுக சூரிய வம்சத்தில் மட்டும் 84 பிறவிகள் எடுக்க முடியாது. பிராமண குலத்திலும் 84 பிறவிகள் கிடையாது. 84 பிறவிகளில் விதவிதமான பெயர், உருவம், தேசம், காலத்தில் வருகிறார்கள். சத்யுகம் தூய்மையான நிலையிலிருந்து கலியுக தமோ பிரதான
நிலைக்கு அவசியம் வர வேண்டும். அதற்கும் நேரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மனிதர்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறார்கள், இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் பிறவிகளை பற்றி அறியவில்லை. இப்போது நான் தெரிவிக்கிறேன் என பாபா கூறுகிறார். நாடகத்தின்படி அனைத்தையும் அவசியம் மறக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்போது இது சங்கம யுகம், கலியுகம், சிறிய குழந்தை என உலகம் கூறுகிறது. இதற்குதான் அஞ்ஞானம், காரிருள் என்று பெயர். இப்பொழுது நாடகம் முடிவதற்கு 10 நிமிடங்கள் தான் உள்ளது என நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்களுக்கு தெரிகிறது. அதுபோல இது சைத்தன்ய நாடகம். இது எப்போது முடிகிறது என மனிதர்கள் அறிந்து இருக்கவில்லை. மனிதர்கள் காரிருளில் இருக்கிறார்கள். குரு, சந்நியாசி, வேத சாஸ்திரங்கள், யாகம், தவம் போன்றவற்றால் நான் உங்களுக்கு கிடைப்பது இல்லை என பாபா கூறுகிறார். இது பக்தி மார்க்கத்தின் பொருளாகும். நான் இரவிலிருந்து பகலாக கூடிய நேரத்தில் அல்லது பல தர்மங்கள் அழிந்து ஒரு தர்மம் உருவாக வேண்டிய நேரத்தில் வருகிறேன். சிருஷ்டி சக்கரம் முடியும் பொழுது நான் சொர்க்கத்தை உருவாக்குகிறேன். உடன் ராஜ்யம் உருவாகிறது. பிறகு நாம் ஏதாவது ஒரு ராஜாவிடம் சென்று பிறப்பெடுப்போம். மெல்ல மெல்ல புதிய உலகம் உருவாகிறது என நீங்கள் அறிகிறீர்கள். அனைத்தையும் புதியதாக ஆக்க வேண்டியிருக்கிறது. ஆத்மாவில் படிக்கக்கூடிய சம்ஸ்காரம் அல்லது செயலை செய்வதற்கான சம்ஸ்காரம் இருக்கிறது என பாபா புரிய வைத்துள்ளார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவராக ஆக வேண்டும். மனிதர்கள் அனைவரும் தேக உணர்வில் இருக்கிறார்கள். ஆத்ம உணர்வு அடையும் பொழுதுதான் பரமாத்மாவை உணர முடியும். முதலில் ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டும். நாம் அனைவரும் ஜீவ ஆத்மாக்கள். ஆத்மா அழியாதது, இந்த உடல் அழியக்கூடியது. ஆத்மா ஒரு உடலை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. இவ்வளவு கூறுகிறார்கள். ஆனால் இதன்படி நடக்கவில்லை. ஆத்மா நிராகார உலகத்தில் இருந்து வருகிறது. அதில் அழியாத நடிப்பின் பாகம் இருக்கிறது என நீங்கள் அறிகிறீர்கள். இதை பாபா புரிய வைக்கிறார். மறுபிறவி எடுக்கிறார்கள். நாடகம் திரும்பவும் அவ்வாறே நடக்கிறது. பிறகு கிறிஸ்து போன்ற அனைவரும் வருவார்கள். அவரவர் வரவேண்டிய நேரத்தில் வந்து அவரவர்களது தர்மத்தை உருவாக்குவார்கள். இப்போது உங்களுக்கு சங்கமயுக பிராமணர்களின் தர்மமாகும். அவர்கள் பூஜாரி பிராமணர்கள். நீங்கள் பூஜைக்கு உரியவர்கள். நீங்கள் ஒரு பொழுதும் பூஜை செய்ய மாட்டீர்கள். மனிதர்கள் பூஜை செய்வார்கள். இது எவ்வளவு பெரிய படிப்பு என பாபா புரிய வைக்கிறார். எவ்வளவு தாரணை செய்ய வேண்டி இருக்கிறது. விஸ்தாரமாக தாரணை செய்வது இல்லை, வரிசைப்படியாக இருக்கிறது. பாபா படைப்பவர் மற்றும் இது அவருடைய படைப்பு. நல்லது. தந்தை என்பதையாவது புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? தந்தையை அனைத்து பக்தர்களும் நினைக்கிறார்கள். பக்தர்களும் இருக்கிறார்கள், குழந்தைகளும் இருக்கிறார்கள். பக்தர்கள் தந்தையே என அழைக்கிறார்கள். ஒருவேளை பக்தர்கள் பகவான் என்றால் பிறகு தந்தையே என்று யாரை அழைக்கிறார்கள்? இதை புரிந்து கொள்ளவில்லை. தன்னை பகவான் என நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நாடகப்படி பாரதம் முற்றிலும் கடைசி நிலைக்கு செல்கின்ற நேரத்தில்தான் தந்தை வருகிறார். பாரதம் பழையதாகும் போது பிறகு புதியதாக ஆக வேண்டும். இப்போது பழைய பாரதம், இதற்கு நரகம் என்பார்கள். புதிய பாரதமாக இருந்த போது வேறு தர்மம் கிடையாது. அதற்கு சொர்க்கம் என்று பெயர். அங்கே பூஜைக்கு உரியவர்களாக இருந்தனர். இப்போது பூஜாரியாக இருக்கின்றனர். பூஜ்ய மற்றும் பூஜாரியின் வித்தியாசத்தை தெரிவித்து உள்ளார். நாம் ஆத்மா பூஜைக்கு உரியவராகவும் பூஜாரியாகவும் மாறுகிறோம். நாம் ஞானி ஆத்மா,
நாம் பூஜாரி ஆத்மா ஆகிறோம். தாங்களே பூஜைக்குரியவர், தாங்களே பூஜாரி என்று இறைவனுக்கு கூற மாட்டார்கள், லக்ஷ்மி நாராயணனுக்கு தான் கூறுவார்கள். அவர்கள் எப்படி பூஜைக்கு உரியவர்களாகவும் பூஜாரிகளாகவும் மாறுகிறார்கள் என்பது புத்தியில் வர வேண்டும். போன கல்பத்திலும் நான் தான் இந்த ஞானத்தை கொடுத்தேன், கல்ப கல்பமாக கொடுக்கிறேன் என பாபா கூறுகிறார். நான் கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் வருகிறேன். என்னுடைய பெயரே பதீத்த பாவனர். அனைத்து உலகமும் தூய்மையற்றதாக ஆகும்போதுதான் நான் வருகிறேன். இங்கே பாருங்கள், இது மரம், இதில் பிரம்மா மேலே நிற்கிறார். முதலில் ஆரம்பத்தில் காண்பிக்கிறார்கள். இப்போது அனைவரும் கடைசியில் இருக்கிறார்கள். பிரம்மா கடைசியில் வெளிப்படுவது போல அவரும் கடைசியில் வருவார். கிறிஸ்து இருக்கிறார் என்றால் அவர் மீண்டும் கடைசியில் வருவது போல. ஆனால் நான் கடைசியில், அதாவது கிளையின் முடிவில் அவருடைய படத்தை கொடுக்க முடியாது. புரிய வைக்கலாம். இந்த தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கக்கூடியவர் பிரஜாபிதா பிரம்மா. இந்த மரத்தின் கடைசியில் நிற்கிறார். அதுபோல கிறிஸ்து கூட கிறிஸ்தவ தர்மத்தின் பிரஜாபிதா. இவர் பிரஜாபிதா பிரம்மா போல அவர் பிரஜாபிதா கிறிஸ்து, பிரஜாபிதா புத்தர். இவர்கள் அனைவரும் தர்மத்தை உருவாக்குகிறார்கள். துறவிகளின் சங்கராச்சாரியாரை அவர்களும் தந்தை என்பார்கள், அவர்கள் குரு என்கிறார்கள். எங்களுடைய குரு சங்கராச்சாரியார் என்கிறார்கள். கிளையில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இவர் முடிவில் வருகிறார். இப்போது அனைவரும் தமோ பிரதானமான நிலையில் இருக்கிறார்கள். இதை வந்து புரிந்து கொள்வார்கள். கடைசியில் சலாம் செய்வதற்காக நிச்சயம் வருவார்கள். அவர்களுக்கும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவார்கள். எல்லையற்ற தந்தை தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுங்கள் என அனைவருக்கும் கூறுகின்றார். இந்த ஞானம் ஒவ்வொரு தர்மத்தினருக்காகவும் ஆகும். அனைத்து தேக தர்மங்களையும் விட்டுவிட்டு தன்னை அஷரீரி என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ, ஞானத்தை தாரணை செய்கிறீர்களோ, அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். போன கல்பத்திலும் யார் எவ்வளவு ஞானம் எடுத்துள்ளார்களோ அவ்வளவுதான் நிச்சயமாக வந்து புரிந்து கொள்வார்கள். நாம் உலகத்தை படைக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள். பாபா நம்மை உலகின் அதிபதியாக ஆக்குகிறார், ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்ற பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு எளிதான விஷயங்கள். ஆனால் போக போக குழந்தைகளுக்கு சிறிய விஷயத்தில் கூட சந்தேகம் வருகிறது. இதற்குதான் மாயையின் புயல் அல்லது பரீட்சை எனப்படுகிறது. இல்லறத்தில் இருங்கள் என பாபா கூறுகிறார். அனைவரையும் வீட்டை விட்டுவிட செய்தால் அனைவரும் இங்கே அமர்ந்து கொள்வார்கள். விவகாரத்திலும் தேர்ச்சி அடைய வேண்டும். பிறகு தேவையான நேரத்தில் சேவையில் ஈடுபடலாம். யார் வேலை போன்றவைகளை விட்டிருக்கிறார்களோ பிறகு அவர்களை சேவையில் ஈடுபடுத்துகிறார்கள். சிலர் சீர்கெட்டு போகிறார்கள், சிலர் ஸ்ரீமத்தில் நன்மை இருக்கிறது என நினைக்கிறார்கள். நிச்சயமாக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். வழிகாட்டுதல் கிடைத்திருக்கிறது. அதில் எந்த சாக்கு போக்கும் கூறக்கூடாது. பாபா ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை செய்யக்கூடியவர் ஆவார். மாயை மிகவும் சஞ்சலமானது. பலர் இவ்வாறு இருப்பதோடு ஏதாவது தொழில் செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைக்கிறார்கள். புத்தி எனும் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. பிறகு படிப்பை விட்டு விடுகிறார்கள். சிலர் நாங்கள் நிச்சயமாக ஸ்ரீமத் படி நடப்போம் என உறுதியளிக்கிறார்கள். அது அசுர வழி, இது ஈஸ்வரிய
வழி. அசுர வழிப்படி நடப்பதால் கடுமையான தண்டனைகளை அடைகிறார்கள். அவர்கள் கருட புராணத்தில் பயமுறுத்தும்படியான விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். இதனால் அதிகமான பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் திருந்துவது இல்லை. இது அனைத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஞானக்கடல் என்று எந்த மனிதனையும் கூற முடியாது. ஞானக்கடல் ஞானம் நிறைந்த தந்தை புரிய வைத்திருக்கிறார். யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே மற்றவர். அவர்கள் இது சரியான விஷயம், மீண்டும் வருகிறோம் என்கிறார்கள். அவ்வளவுதான். பட கண்காட்சியிலிருந்து வெளியே சென்றதும் அனைத்தும் முடிந்தது. 2 அல்லது 3 பேர் வந்தாலும் கூட மிக நல்லது. பிரஜைகளாக அநேகர் உருவாகிறார்கள். சொத்து அடைய தகுதியுடையவராக சிலரே உருவாகிறார்கள். ராஜா ராணிக்கு 1-2 குழந்தைகள் இருப்பார்கள். அவர்களுக்கு ராஜகுலத்தினர் என்று கூறுவார்கள். பிரஜைகளாக எத்தனை பேர் உருவாகிறார்கள்? பிரஜைகள் உடனே உருவாகிறார்கள். ராஜாக்கள் ஆவது இல்லை. 16,108 திரேதா யுகத்தின் முடிவில் சென்று உருவாகிறார்கள். பிரஜைகள் கோடிக்கணக்கில் இருப்பார்கள். இதை புரிந்து கொள்ள மிகவும் விசால புத்தி வேண்டும். நாம் பரலௌகிக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். பாபாவின் கட்டளை என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ மற்றும் மத்யாஜி பவ. சொர்க்கம் விஷ்ணுபுரியாகும். இது ராவணபுரியாகும். சாந்தி தாமம், சுகதாமம் மற்றும் துக்கதாமம். இதை பாபா புரிய வைக்கிறார். பாபாவை நினைவு செய்வதால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம். பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணரை நினைக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணபுரிக்கு செல்வார்கள் என்று சொல்ல முடியாது. தியானத்தில் கிருஷ்ணபுரிக்கு சென்று நடனமாடிவிட்டு திரும்புவார்கள். அது தீவிரமான பக்தியின் தாக்கம். இதன் மூலம் அவர்களுக்கு காட்சி கிடைக்கிறது, மன விருப்பங்கள் நிறைவேறுகிறது. மற்றபடி சத்தியுகம்தான். அங்கே செல்வதற்கு தீவிரமான படிப்பு வேண்டும். தீவிரமான பக்தி தேவை இல்லை. படித்துக்கொண்டே இருங்கள். முரளியை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அவசியம் சென்டருக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் முரளியை வைத்து வீட்டிலாவது படியுங்கள். சிலருக்கு சென்டருக்கு செல்லுங்கள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆகும். அனைவருக்கும் ஒன்று போல கூற முடியாது. திருஷ்டி கொடுத்துவிட்டு சாப்பிடுங்கள் போதும் என்று பாபா கூறவில்லை. ஆனால் வேறு வழியே இல்லாத நேரத்தில் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் திருஷ்டி கொடுத்துவிட்டு சாப்பிடுங்கள் என்று கூறப்படுகிறது. மற்றபடி அனைவருக்காகவும் பாபா கூறவில்லை. சிலருக்கு பாபா பயோஸ்கோப் பார்க்க செல்லுங்கள் என்று கூறுவார். ஆனால் இது அனைவருக்காகவும் கிடையாது. யாருடனாவது செல்லும் பொழுது அவர்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். இது எல்லைக்கு உட்பட்ட நாடகம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். எனவே சேவை செய்ய வேண்டும். வெறுமனே பார்ப்பதற்காக மட்டும் செல்லக்கூடாது. சுடுகாட்டில் சென்று கூட சேவை செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவின் ஒவ்வொரு
விஷயத்திலும் நன்மை இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு நம்பிக்கை புத்தியுடையவராகி நடக்க வேண்டும். ஒருபோதும் சந்தேகத்தில் வரக்கூடாது. ஸ்ரீமத்தை யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருடையதும் அழிவில்லா நடிப்பின் பாகம். ஆகவே சாட்சியாக இருந்து பார்ப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம்: எப்பொழுதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் பரமாத்மாவின் குடை நிழலை அனுபவம் செய்து மாயையை வென்றவர் ஆகுக. விளக்கம்: பாபாவும் நீங்களும் இதுவே பாதுகாப்பு வளையம். இந்த வளையம் பரமாத்மாவின் நிழற்குடை. இந்த நிழற்குடையின் கீழ் இருப்பவர் அருகே வருவதற்கான தைரியம் மாயையிடம் இருக்காது. பிறகு முயற்சி, தடைகள், இன்னல்கள், இந்த வார்த்தைகளுக்கான பொருளே தெரியாதவர் ஆவீர்கள். எப்பொழுதும் தந்தையின் இதயத்திற்குள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இதுவே அனைத்திலும் எளிதான தீவிர வேகத்தில் சென்று மாயையை வெல்வதற்கான முயற்சி. ஸ்லோகன்: தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவராக இருந்தால் அகங்காரம் வராது. ஓம் சாந்தி.